கண்ணன் நாம் இந்த பதிவில் அவர் தெரிவித்த அந்த கடைசி அந்த வரிகள், அதாவது இதுவரை மக்களுக்கான சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படும் அப்படிங்கறத அவர் தெரிவித்திருக்கார். அது அவர் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எதிர்கட்சியாக இருந்த போது திமுக மீது பல சப்போர்ட், அதாவது எதிர்கட்சியாக மிக சிறப்பாக செயல்படுறாங்க. மக்கள் பிரச்சனை அப்படின்னாலே திமுக முதல்ல வந்து நிக்கிறாங்க, சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம், திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள்லாம் எல்லா தரப்புல இருந்தும் வந்து சொல்றதை பார்த்தோம். அப்போ மீண்டும் அவங்க எதிர்கட்சியாக எடுத்துக்க அப்படின்னு வரும்போது இன்னும் வீரியமா அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்பவுமே ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக அவர்கள் முழு வீரியத்தோடு தான் வந்து செயல்படுவார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இல்லாத காலத்தில் கூட, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்து அந்த எதிர்கட்சி செயல்பாடு என்பது வந்து திமுக வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தோள் கொடுத்து அவர்கள் குரலாக ஒலிக்கும் களத்தில் இந்த முறை அது அதிமுகவிடம் அது குறைவாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனையை சமாளிப்பதற்கே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அனைவருக்கும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய, எதிர்பாராத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அது செய்தி, குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த தோல்வியை தான் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வி. அது இந்த தாவேக்கா என்ற அந்த சினிமா கவர்ச்சி, அந்த ஒரு சுனாமி குளத்தூர் தொகுதியில் அந்த அளவுக்கு ஒரு 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருப்பதன் மூலமும் அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையிலும் எனது சக்தியை மீறி நான் உழைத்தேன், என் மனசாட்சிப்படி செயல்பட்டேன், வாக்களித்தவர்களுக்கும் வாக்களித்த மறந்தவர்களுக்கும் நான் வந்து உண்மையாக வேலை செய்தேன் என்றெல்லாம் அவர் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பதும் மிகுந்த அந்த குளத்தூர் தொகுதியில் அவருக்கு கிடைத்த அந்த அதிர்ச்சிகரமான அந்த தேர்தல் முடிவு அவருக்கு அந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அந்த அறிக்கையில் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நீங்கள் கூறியது போலவே எதிர்கட்சியாக தமிழக மக்கள் செயல்பட அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் களமும் உதயநிதி, விஜய் என்று மாறி இருக்கிறது. இப்போது ஒரு இளைய புதிய தலைமுறை மாற்றம் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் விஜயும் உதயநிதியும் அது திரைப்பட காட்சிகளை போல இருக்கிறதா அல்லது மக்கள் மன்ற காட்சி எவ்வாறு இருக்கும், அந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்குமான என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை ஒரு புதிய அனுபவமாக தமிழக மக்கள் பார்க்க இருக்கிறார்கள். இதில் திமுகவின் அந்த புதிய எதிர்க்கட்சி செயல்பாடு, புதிய வியூக முறையிலான எதிர்க்கட்சி செயல்பாடு விஜய்க்கு எதிராக எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரவீன், தொடர்ந்து பேசலாம் கண்ணன். அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம திமுகவுடைய தோல்வி, அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி, அதிமுகவுடைய அவர்கள் எடுத்த அந்த சீட் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் 2011க்கு பிறகு தேமுதிகவுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறதும், அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. 2011க்கு பிறகு இப்ப போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம்.